தமிழ் வேர்ல்ட் ரேடியோ, தமிழ் உலக வானொலி செய்திகள். தலைப்புச் செய்திகள். வணக்கம். தமிழுலக வானொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் லபிதா தர்மசீலன். செம்மணி மனித புதைக்குழியில் இன்று 8 எண்புக்கூடுகள் அடையாளம். இன்று முதல் 10 பொருட்களின் விலை குறைப்பு, லங்கா சதோசா நிறுவனம் தெரிவிப்பு. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவை இறக்குமதி செய்யும் நாடுகளுக்கு 100% வரி விதிக்கும் திட்டத்துக்கு அமெரிக்க செனட் சபை அனுமதி. இரண்டாவது ஒருநாள் போட்டியில் அயர்லாந்தை வீழ்த்தியது ஆப்கானிஸ்தான். உள்நாட்டு செய்திகள். செம்மணி மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் 100வது நாளை கடந்து இன்றைய தினம் 101வது நாள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இதுவரையிலான 101 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியில் 515 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 506 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 47வது நாளான இன்று 8 எண்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 5 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை எழுமாறாக தோண்டப்பட்ட சோதனை குழிகள் 2இல் ஒரு குழியில் இருந்து மனித எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. 10 அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளதாக லங்கா சதோசா நிறுவனம் அறிவித்துள்ளது. குறித்த விலை திருத்தம் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பூண்டு கிலோ ஒன்றின் விலை ரூபாய் 699 இருந்து ரூபாய் 649ஆகவும், பெரிய வெங்காயம் ரூபாய் 259 இருந்து ரூபாய் 224ஆகவும், உருளைக்கிழங்கு ரூபாய் 259 இருந்து ரூபாய் 239ஆகவும் குறைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பச்சை அரிசி, வெள்ளை பச்சை அரிசி, பாசி பயறு, சிவப்பு பச்சை அரிசி, உள்ளூர் வெள்ளை நாடு அரிசி, கடலை மற்றும் உளுந்து உள்ளிட்ட பொருட்களின் விலைகளும் குறைக்கப்பட்டுள்ளன. நாடளாவிய ரீதியில் இலங்கை முழுவதும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. அந்த வகையில் இன்றைய தினம் தென்மராட்சி நாவட்குழி பிரதேசத்திலும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த வேலை திட்டத்தில் சாவகச்சேரி பிரதேச செயலகத்தின் செயலாளர் பிரான்சிஸ் சந்திரா சத்தியசோதி, தேசிய மக்கள் சக்தியின் தென்மராட்சி அமைப்பாளர் காரலசிங்கம் பிரகாஷ், பிரதேச சபை உறுப்பினர்கள், சமூக அபிவிருத்தி உத்தியோகத்தர், சமூக வலுவூட்டல் உத்தியோகத்தர், இராணுவத்தினர், கிராம மக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். வெளிநாட்டு செய்திகள். ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவை இறக்குமதி செய்யும் நாடுகளின் பொருட்களுக்கு 100% வரை வரி விதிக்கும் சட்டம் மூலம் அமெரிக்க செனட் அவையில் பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. லின்சே ஓ கிரஹாம் ரஷ்யா மற்றும் ஈரான் தடைகள் சட்டம் 2026 என அழைக்கப்படும் இந்த சட்டம் ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் மற்றும் எரிவாயுவை இறக்குமதி செய்யும் முக்கிய நாடுகளுக்கு 100% வரை வரி விதிக்க வழிவகை செய்கிறது. இந்த நடவடிக்கை நிறைவேற்றப்பட்டால் சீனா மற்றும் இந்தியா உட்பட ரஷ்ய எரிபொருளை இறக்குமதி செய்யும் குறைந்தது 5 முக்கிய நாடுகளை பாதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கத்திய தடைகளில் இருந்து தப்பிப்பதற்காக பயன்படுத்தப்படும் ரகசிய கடல்சார் விநியோக வலையமைப்புகளையும் இந்த சட்டம் மூலம் குறிவைக்கிறது. செனட் சபையில் 86க்கு 11 என்ற வாக்கு கணக்கில் இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் போர் நடவடிக்கைகளுக்கு செல்லும் பணப்புழக்கத்தை தடுப்பதே இதன் முதன்மை நோக்கம் என அமெரிக்க அரசியல் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர்
ஜெலன்ஸ்கி இந்த நடவடிக்கையை வரவேற்று அமெரிக்க செனட் சபைக்கு தனது நன்றியை தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். அயர்லாந்துக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி 92 ஓட்ட வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. ஆப்கானிஸ்தான் மற்றும் அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் போட்டி நேற்று நடைபெற்றது. மழை காரணமாக 47 ஓவர்களாக நிர்ணயிக்கப்பட்டது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற அயர்லாந்து அணி களத்தடுப்பை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய ஆப்கானிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 47 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 299 ஓட்டங்களை பெற்றது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய அயர்லாந்து அணி 33.4 ஓவரில் 207 ஓட்டங்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் 92 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி பெற்றது. இத்துடன் தமிழுலக வானொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. வணக்கம்.